அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A கவுன்சிலிங் இன்றைக்கி காலையிலிருந்து தொடங்கி இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக ஈவினிங் கவுன்சிலிங் முடிகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிருக்கு. நடுவில் கொஞ்சம் தொழில்நுட்ப கோளாறுகள் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லி கொஞ்சம் நேரம் கவுன்சிலிங் நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து தொடங்கி நடத்தினாங்க. இன்றைக்கி ஈவினிங் 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் இந்த காத்திருப்பிற்காகத்தானே இவ்வளவு நாள் காத்திருந்தோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு காத்திருந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் எப்படி இருந்துச்சு, என்ன ட்ரெண்டு போச்சு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, நாளைக்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துடலாம். அண்ட் தென் பிஃபோர் தட் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப பர்சனலாக சிக்ஷாவுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ரொம்ப ஹாப்பியான ஒரு டே. என்ன அப்படின்னா, இன்றைக்கி குரூப் 2A கவுன்சிலிங்கில் டே 1 இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டாமினேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய நல்ல நல்ல போஸ்டிங்ஸ் எல்லாருமே நல்லா எடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி குரூப் 2ல் நமக்கு நல்ல ரேங்கிங், ஸ்டேட் ரேங்க் 2லேருந்து ஆரம்பித்து நமக்கு நிறைய பேர் குரூப் 2ல் நல்ல சர்வீஸ் வாங்கியிருந்தாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்குமே என்னோட அந்த மகிழ்ச்சி. ஏன்னா அவ்வளோ தூரம் உழைத்த உங்களுக்கு இந்த டேக்காக தான் காத்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிற்றுவித்த எங்களுக்கும் இந்த டே ரொம்ப ரொம்ப முக்கியமான டே. எல்லோருக்கும் இந்த சர்வீஸ் வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம். ஸோ குரூப் 2 எப்படி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சோ அதே மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி குரூப் 2Aல சிக்ஸாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஸோஃபார் இப்போ ரிப்போர்ட் ஆன வரைக்கும் இன்னும் நிறைய பேர் அந்த எல்லாம் போயிட்டுருக்கிற அவசர ரூமுக்கு போயிட்டுருக்கிறதுனால இன்னும் அந்த ஃபோட்டோஸ் அனுப்பலை. ஸோ ரிப்போர்ட் பண்ண வரைக்கும் சோஃபார் இன்றைக்கி 16 பேர் 16 மெம்பர்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல சர்வீஸில் டே 1 கவுன்சிலிங்கில் நல்ல சர்வீஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு யார் யார் என்னென்ன போஸ்டிங் எடுத்திருக்கிறாங்கன்னு காட்டுறப்பவே உங்களுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த கவுன்சிலிங் எப்படி போச்சு அப்படிங்கிற ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அண்ட் ஃபர்தர் இன்னும் எதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, நாளைக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் 1 by 1 சொல்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ரிசல்ட்ஸ் 2025 சிக்ஷா பை ஸ்வாதிகாவில் அண்ட் தென் ப்ரிலிமினரி மெயின்ஸ் எல்லாமே படித்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப சூப்பராக நல்ல ரேங்கை செக்யூர் பண்ணி இன்றைக்கி அவங்களுடைய ட்ரீம் ஜாப் எடுத்திருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சிக்ஷாவில் இல்லாமல் இன்றைக்கி கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் எடுத்த எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த நாளுக்காக தான் ஓடுறோம். ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு வழிகாட்டுதலில் நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் வெற்றிக்கும் இன்றைக்கி கிடைத்த அந்த திருப்திக்கும் முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா திருப்தியாக வேலை செய்யுங்க. ரைட், சிக்ஷாவுடைய இந்த ரிசல்ட்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் காவ்யா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் மதிய அரசி சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ், அண்ட் ஸ்ரீ சஞ்சுதா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ், அண்ட் தென் ஸ்வேதா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் எல்எஃப். இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் எல்எஃப் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஸ்வேதா. ரெண்டாவது அபிஷேக் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ், அண்ட் கார்த்திகா ஆல்சோ சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ், அண்ட் தினேஷ் சீனியர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சீனியர் இன்ஸ்பெக்டர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஈரோடு எடுத்திருக்காரு. வனிதா சீனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு. அதே மாதிரி ஹரிபிரசாத் சீனியர் இன்ஸ்பெக்டர், அவர் வந்து திருப்பூர் எடுத்திருக்காரு சீனியர் இன்ஸ்பெக்டர் ரெவன்யூவில். அண்ட் தென் யோகா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆபரேட்டிவ், அண்ட் பிரிட்டோ சீனியர் இன்ஸ்பெக்டர் ரெவன்யூ வந்து திருவள்ளூர் எடுத்திருக்காங்க. அண்ட் பவதாரணி சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் லேபர் அசிஸ்டன்ட் இன் லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஆண்டனி சிந்துஜா அசிஸ்டன்ட் இன் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சோசியல் வெல்ஃபேரில் அசிஸ்டன்ட். அண்ட் கீர்த்தனா இஓ டவுன் பஞ்சாயத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சக்ஸஸ். நம்ம ஸ்டூடெண்ட்டு வெங்கடதாசன் அண்ட் அவரோட ஒய்ஃப் 2 பேருமே இன்றைக்கி டே 1 கவுன்சிலிங் 2 பேருமே இன்றைக்கி போய் போஸ்டிங் ஆர்டர் வாங்கினாங்க. சச் நியூ மேரிட் கப்புள். இவங்களுடைய திருமண நாளுக்கு கிடைத்த, இவங்க திருமணத்துக்கு கிடைத்த அல்லது திருமணத்துக்கு பிறகு கிடைத்த மிகச்சிறந்த பரிசு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 2 பேரின் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர்ச்சி தான். வெங்கடதாசனை வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்காங்க. அண்டு அமர்த்தியா ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் எல்எஃப்ல ஆடிட் இன்ஸ்பெக்டராக எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மிகச்சிறந்த திருமண ஆண்டாகவும் மிகச்சிறந்த திருமண பரிசாகவும் டிஎன்பிஎஸ்சி கொடுத்ததா இந்த ரிசல்ட்ஸை நம்ம வச்சுக்க முடியும். அண்ட் தென் இப்போ நம்ம பார்த்த இந்த 16 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா இவங்களில் இன்றைக்கி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நல்லா போச்சு, டே 1 கவுன்சிலிங்கில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் நல்லா போச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, கோஆபரேட்டிவ் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 பேர் எடுத்திருக்காங்க. எல்எஃப் ஆடிட்டில் 2 பேர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மொத்தம் 4 பேர், லேபரில் 2 பேர், சோசியல் வெல்ஃபேரில் ஒருத்தங்க, இஓ டவுன் பஞ்சாயத்து ஒருத்தங்க. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்எஃப், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆபரேட்டிவ் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறதா இன்றைக்கி எடுத்த போஸ்டிங்கில் நிறைய போஸ்டிங் எடுத்திருக்கிறாங்க. இதில் இன்னொரு சச் பியூட்டிஃபுல்லான விஷயம் இதில் என்ன அப்படின்னா நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, இந்த ஸ்டூடெண்ட்ஸில் அண்ட் 1/3 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், 2/3 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்லைன் அப்படிங்கிறது சிக்ஷாவில் எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். லைவ் ஆன்லைன், ரொம்ப இன்ட்ராக்டிவாக ஹைப்ரிட் மாடலில் நடக்கக்கூடிய, ஆஃப்லைனில் உட்காந்து படித்தா என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீலை ஆன்லைனில் கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸில் தே ஆர் வெரி க்ளோஸ், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அவங்க இது வரைக்கும் சந்திச்சுக்கிட்டதில்லை. அவங்க நம்மளை வந்து ஸ்டூடெண்ட்ஸாக எங்களை வந்து பார்த்துருப்பாங்க, அட்மிஷனுக்கு வருவாங்க, என்கொயரிக்கு வந்திருப்பாங்க. பட் ஆன்லைனில் படிக்கிறப்ப கிளாஸில் மட்டும் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே டே 1 கவுன்சிலிங்கில் ஒரே ஹாலுக்குள்ளே பக்கத்தில் உட்காந்து நீங்கள் சிக்ஷாவா, நானும் சிக்ஷா அங்கே தான் படித்தேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பயங்கர நாஸ்டாலஜிக்கல் மெமரிஸாக இருந்திருக்கு. இன்னும் இதில் பல பேர் எல்லாமே கெட் டுகெதர் மாதிரி இன்றைக்கி சென்னையில் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த விஷயத்தை, நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி எடுத்த எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நாளைக்கு எடுக்கக்கூடிய ஆட்களும் நாளைக்கு அதே மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. நாளைக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒன்ஸ் நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி அந்த ரிசல்ட்ஸை எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, வேக்கன்சி லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்துருப்பீங்க. இது பார்க்கலன்னா சப்போஸ் உங்கள் கையில் இது கிடைக்கலனா கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அதை ஆட் பண்ணுறேன், அல்லது நான் கீழே நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும், அந்த டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு இந்த லிங்க் இது எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் நம்ம டெலகிராம் சேனல்லேருந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே 1 கவுன்சிலிங்கில் இன்றைக்கி 28/7/2025 வேக்கன்சி பொசிஷன் அட் த எண்ட் ஆஃப் த டே 1 கவுன்சிலிங் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கவுன்சிலிங்கில் அதிகப்படியாக போனது எந்த போஸ்ட்டு போயிருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, அப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சீனியர் இன்ஸ்பெக்டர் எல்எஃப்எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரெவன்யூ சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இருக்குது, சில மாவட்டங்களில் மட்டும் இருக்குது. அது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸை கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஜென்ரலில் டோட்டல் வேக்கன்சி 261 வேக்கன்சி, 178 ஃபில் ஆயிடுச்சு. அவைலபிள் இன்னும் 83 வேக்கன்சி இன்னும் அதில் இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 70க்கு 10 தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 60 வேக்கண்ட் இருக்குது. எப்போவுமே நமக்கு பிசி எம்பிசி ஃபஸ்ட் டேயில் முடிஞ்சிடும். இந்த பிஎஸ்டிஎம் வந்து எல்லா கேட்டகரியிலையுமே பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது ஸ்லோவாக தேர்ட் டே அல்லது அந்த கடைசி நாள் கவுன்சிலிங் வரைக்குமே நமக்கு ரீட்டர்ன் ஆகி போயிட்டுருக்கிறது பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லையே 10 தான் போயிருக்கு. இன்னும் 60 வேக்கன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனில் 21 போஸ்ட் இருக்குது. ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் 21 ஒரு போஸ்டிங் கூட போகல. ஸோ இந்த பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இது எல்லாமே தேர்ட் டே 4th டேயில் தான் அது ஸ்டார்ட்டே ஆரம்பிக்கும். அது குறையிறதுக்கு ஆரம்பிக்கிறதே தேர்ட் டே 4th டேயில் தான் வரும். அண்ட் தென் மீதி இருக்கிறது ஜென்ரல் பிளைண்டில் அப்படியே இருக்குது. ஜென்ரல் ஆர்த்தோவில் இன்றைக்கி ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. இதுவே ரொம்ப ரேர், இது யாரும் எடுக்க மாட்டாங்க. பட் இது இல்லை, அதுலேயுமே இன்னும் ஒரு வேக்கண்ட் இருக்குது. அண்ட் தென் அதிகப்படியான வேக்கண்ட் இருக்குது. ஜென்ரல் விமனில் 104 76 போயிடுச்சு. இன்னும் 28 வேக்கண்ட் தான் இருக்குது. ஜென்ரல் விமன் பிஎஸ்டிஎம்மில் 30 போஸ்டிங்கில் 2 தான் போயிருக்கு. இன்னும் 28 போஸ்டிங் வந்து இருக்குது ஜென்ரல் விமன் பிஎஸ்டிஎம்மில். பிஎஸ்டிஎம்மே தேர்ட் டே 4th டேயில் தான் அது ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி கோத்ரூ ஆகும். அப்படிங்கிறப்ப விமன் பிஎஸ்டிஎம் கடைசி நாள் கடைசி மணி நேரம் வரைக்குமே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அந்த போஸ்டிங் இன்னும் வேக்கண்ட் இருக்குது. அண்ட் தென் பிசி ஜென்ரலில் 215, அதில் 134 போயிடுச்சு. பிசி ஜென்ரலில் இன்னும் 81 வேக்கன்சி இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கண்ட் கூட காலி ஆகலை. மொத்த வேக்கண்ட் 53க்கு 53 அப்படியே இருக்குது. அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒரு போஸ்ட் கூட போகலை. பிஎஸ்டிஎம்மில் அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி எம்பிசி வந்துட்டிங்கன்னா நான் இது டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த லிஸ்ட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கும், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. எம்பிசியில் 163, எம்பிசி ஜென்ரலில் 163ல் 77 இருக்குது. 77 போயிடுச்சு. இன்னும் 86 இருக்குது. பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பார்த்ததில் இன்னும் பிசியில் 215ல் 134 போயிடுச்சு. இன்னும் 81 போஸ்ட்டு தான் இருக்குது. நாளைக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட் கவுன்சிலிங் அப்புறம் செகண்ட் ஸ்லாட்டுக்கே போஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். பட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2 ஸ்லாட்டுக்குமே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எம்பிசி ஜென்ரலில் இன்னும் 86 இருக்குது. எம்பிசி பிஎஸ்டிஎம்மில் 41 அப்படியே இருக்குது. அண்ட் தென் எம்பிசி விமன் அதுலேயும் போஸ்டிங் நிறையா இருக்குது. பிசி முஸ்லீம் ஜென்ரலில் 24ல் 14 போயிருக்கு. ஆக்சுவலாக சில கவுன்சிலிங்கில் வந்து சில விஷயங்கள் வந்து ஆச்சரியமாக நடக்கும். பிசி முஸ்லீம் வந்து மொதல் நாள் போகவே போகாது. அது பிஎஸ்டிஎம் மாதிரி 2வது டே 3வது டேயில் தான் அது ஸ்டார்ட் ஆகி அந்த கவுன்சிலிங் போகும். பட் இன்றைக்கி பிசி முஸ்லீமில் டே 1லேயே 14 போஸ்டிங் போயிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் ஒரு 10 போஸ்ட் இன்னும் வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த வேக்கண்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பேலன்ஸ் எது இதில் இருக்குது அப்படிங்கிறது எஸ்சிக்கு நல்ல போஸ்டிங்ஸ் இருக்குது. எஸ்சி உங்களுக்கு தேர்ட் டே கவுன்சிலிங் வரைக்குமே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். உங்களுக்கு அதுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சியில் 179ல் இன்றைக்கி 29 போயிருக்கு. இன்னும் 150 வேக்கன்சி இருக்குது. எஸ்சி பிஎஸ்டிஎம்மில் அப்படியே இருக்குது. எஸ்சி விமன் அப்படியே இருக்குது.
ஸோ எஸ்சி விமனில் 13 தான் போயிருக்கு, இன்றைக்கி இன்னும் 42 போஸ்டிங் இருக்குது. எஸ்டியில் 79 அப்படியே இருக்குது, இன்னும் ஒரு போஸ்டிங் கூட போகலை. ஸோ எஸ்சிக்கு 3rd டே 4th டே வரைக்கும் டெஃபினட்டாக நல்ல சான்சஸ் இருக்கும் எந்த ரேங்க்கில் இருந்தாலுமே. பிஎஸ்டிஎம் நல்ல ரேங்க் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்களுக்கு 3rd டே 4th டே வரைக்கும் போகும். ஸோ எஸ்சி பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோட்டாக்கு எஸ்சி அருந்ததியர், எஸ்சியில் பர்டிகுலராக எஸ்சிஏ நல்ல வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம். இன்றைக்கி டே 1 கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 677 பேரை கூப்பிட்ருக்காங்க. அதில் 651 பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, 26 பேர் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. அப்போ 26 பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா டே 1ல் 26ங்கிறது அதிகம். பட் டே 2 கவுன்சிலிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. முதல் நாள் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணுங்கிறத நீங்கள் எடுக்கலாம். 2வது நாள் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன போஸ்டிங்கிறது போஸ்டிங் தான் உங்களை எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற போஸ்டிங் கிடைக்கிற இடம் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக மேட்ச் ஆகாது. அதனால் எந்த போஸ்டிங் இருக்கோ அதில் சூஸ் த பெஸ்ட் ஒன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கு மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த விஷயங்கள் நாளைக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப நாளைக்கு உங்களுக்கு போஸ்டிங் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னா பிசிக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் கிடைக்கும். பிசி ஃபஸ்ட்டு ஸ்லாட் முடிஞ்சு செகண்ட் ஸ்லாட் 11:30 ஸ்லாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு செகண்ட் ஸ்லாட் கிடைக்கும், நாளானைக்கு டெஃபினட்டாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. எம்பிசி செகண்ட் ஸ்லாட் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் தென் மீதி இருக்கிற எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் இவங்களுக்கு எல்லாருமே பிரச்சனை இல்லை. அது 3வது நாள் 4வது நாள் வரைக்கும் அது பாட்டு கொண்டுட்டு போகும். நாளைக்கு யாருக்குமே பிசி ஆகட்டும் எம்பிசி ஆகட்டும் சில பேருக்கு அந்த எட்ஜில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய விஷயமா நாளைக்கு என்ன இருக்க போகுதுன்னா நாளைக்கு வரக்கூடிய ஆப்சென்டீஸோட எண்ணிக்கை. ஆப்சென்டீஸ் வந்து முதல் நாளை விட 2வது நாள் கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ ஏன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தடவை நிறைய பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு கவுன்சிலிங் வராங்க. ஆனால் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்க ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் அளவுக்கு முழு நேரமாக உழைத்து இந்த எக்ஸாமை எழுதலை, அதனால் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபுல் டைம் படிச்சிருக்கிற அளவுக்கு ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் அளவுக்கு நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணாங்களா அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணலை. அப்படி கம்ப்ளீட் பண்ணாதால் அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு தான் வருவாங்க. பட் ஆல்ரெடி அவங்க சர்வீஸில் இருக்கிறதால அந்த சீனியாரிட்டியும் அவங்க இருக்கிற அந்த போஸ்ட்டோட நல்ல போஸ்ட் நாளைக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிறதுனாலையும் பெரும்பாலும் கவுன்சிலிங் வரமாட்டாங்க, அல்லது வந்து பார்த்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. அதனால் டெஃபினட்டாக இன்றைக்கி 26 ஆப்சென்ட் இருக்குன்னா நாளைத்த டேயில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 100லிருந்து 120 பேருக்கு மேலே ஆப்சென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நாளைக்கு எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே நாளைக்கு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணியாக இருக்க போகிறது நாளைக்கு ஆகக்கூடிய ஆப்சென்டீஸ். அந்த ஆப்சென்ட் இன்னைத்தை விட கண்டிப்பாக நாளைக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பிசி விமன் நாளைக்கு மார்னிங்குள்ளே க்ளோஸ் ஆயிரும். எம்பிசி விமன் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும், செகண்ட் ஸ்லாட் கூட கிடைக்கும். அண்டு எஸ்சி எஸ்சிஏ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு உறுதியாக கிடைக்கும். இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சி பொசிஷன். அண்ட் தென் இந்த வேக்கன்சி பொசிஷன் டிபார்ட்மெண்ட் வைஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த விவரத்தையும் டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் டிபார்ட்மெண்ட் என்னென்ன கேட்டகரியில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் டீட்டெயில்டாக பார்க்க வேண்டாம், நான் உங்களுக்கு இந்த இதையுமே வந்து டெலகிராமில் போட்டுறேன். டெலகிராமோட லிங்க் கீழே இருக்கும், நீங்கள் அதில் போயிட்டு நம்ம சிக்ஷா பை ஸ்வாதிகா அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சிக்ஷா பை ஸ்வாதிகான்னு டெலகிராமில் அடிச்சிங்கனாவே வரும், கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா இது எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ரெஃபரன்ஸுக்கு இதை நீங்கள் பார்த்துக்கலாம். கிளியர். ஸோ நாளைத்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இன்றைக்கி நிறைய பேர் போதுமான ஆவணங்கள் கொண்டுட்டு போகாமல் பெரிய ப்ரெஷருக்குள்ளே மாட்டி எடுக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட்டை தப்பாக எடுத்த ஆட்கள் கதையெல்லாம் இன்றைக்கி நடந்துச்சு. அதனால் அந்த தப்பு பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத 1க்கு 2 டைம் தெளிவாக என்ஷூர் பண்ணிக்கோங்க. என்ஷூர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு கவுன்சிலிங் போங்க, ரொம்ப ஹாப்பியாக நாளைக்கு போங்க. இதற்கு மேலே மாற்றுவதற்கு உங்கள் கையிலையோ என் கையிலையோ யார் கையிலையுமே எதுவும் இல்லை. ரெண்டாவது இவங்க வேகன்சியெல்லாம் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா கரெக்டாக கழிக்கிறாங்களான்னு இதை கூட்டி கழிச்சு பார்த்துட்டு இருக்காதீங்க. இது உங்கள் வேலை இல்லை, அது சிஸ்டம் சரியாக பண்ணிகிட்டு இருக்குது, அது சிஸ்டமேட்டிக்காக அது போயிட்டுருக்கும். ஸோ நாளைத்த டே அப்படிங்கிறது உங்கள் டேவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிற ஒரே ஆப்ஷன். அது பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், நம்பிக்கையோடு போங்க. தென் நாளைக்கு உள்ளே போகிறப்ப உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சாய்ஸஸ் அப்படிங்கிறத இப்போவே இந்த வேக்கன்சி இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்து ஒரு 10 வேக்கன்ட் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய தன்மைக்கும் உங்களோட நேச்சருக்கும் உங்களோட நீடுக்கும் தேவையான சரியாக வரக்கூடிய ஒரு 10 துறைகள் எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே போய் கடைசி நேரத்தில் சில துறைகள் இருக்கும், அது இருக்குதானே தெரியாமே நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க.
போஸ்டிங் இல்லைன்னு நினச்சி கூட வரதுக்கான சூழ்நிலை இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த துறைகள்லாம் வேணுமோ லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 துறைகள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த துறைகள்லேருந்து ஒன் பை ஒன்னாக அங்கே போக போக டிஎன்பிஎஸ்சி இப்போ யூடியூப்லேயே லைவ் போட்டுட்ருக்காங்க. அதனால் எது போகுது, எது முடிஞ்சிருக்கு, எது முடியல அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே டிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிரும். நாளைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல போஸ்டிங்ஸ் கிடைக்கும். நாளைக்கு நிறைய பேர் மகிழ்ச்சியாக அதை சொல்லுவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது சிக்ஸா ஸ்டூடெண்ட்ஸில் சிக்ஸாவில் படித்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் ஆகட்டும் அல்லது எங்கே படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, வெற்றி பெற்ற அனைவருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வெற்றிக்காக தான் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கிறோம். நாளைக்கு போஸ்டிங்கை தேர்வு செய்யக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கிருந்தாலுமே எங்கு ஓடினாலும் அந்த நதி கடலில் தான் சேர வேண்டும். எங்கெங்கிருந்து உழைத்திருந்தாலும் கடைசியாக எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் வந்து இந்த போஸ்டிங்காக தான், இந்த கடலில் தான் நமக்கு சங்கமிக்க போகிறோம். ஏதோ ஒரு வகையில் இந்த கடலில் சங்கமித்தால் சரி. நாளைக்கு கவுன்சிலிங் போகிற அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். குறிப்பாக இன்றைக்கி இங்கே சிக்ஷாலிருந்து பாஸ் பண்ண எங்களுடைய மாணவ செல்வங்கள் எங்களுடைய பெருமை. ஸோ இவங்களுக்கு எங்களை இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்ச இவங்க எல்லாருக்குமே உங்கள் சார்பாகவும் பார்க்குற எல்லாரும் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் எல்லாருக்குமே இந்த 15-16 பேருக்கும் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான வாழ்த்துக்கள். ஏன்னா இவங்க சர்வீஸ், இவங்களுக்கு கிளாஸில் நாங்கள் பாடம் நடத்தினதை விட நாளைக்கு ஆஃப்டர் சர்வீஸ் நீங்கள் சர்வீஸ்க்கு அப்புறம் எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் நிறையா சொல்லி கொடுத்துருக்குறோம். அந்தபடி மிகச்சிறந்த அரசு பணியாளர்களாக இவங்கெல்லாம் திகழ்வாங்க. இன்றைக்கி தேர்வு செய்த அத்தனை பேருமே நாளைக்கு மிகச்சிறந்த அரசு பணியாளர்களாக இருக்கணும். நான் எப்பவும் சொல்கிறது தான், உங்கள் கையொப்பம், உங்களுடைய ஒரு கையெழுத்து யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருந்துவிடக்கூடாது. அதே சமயத்தில் போஸ்டிங் எடுத்த நீங்கள் நாளைக்கு நீங்கள் போடுற ஒரு கையெழுத்து யாரோ ஒருவரின் கண்ணீரை துடைத்தால் கூட அதுதான் இந்த போஸ்டிங்க்கும் இந்த உழைப்புக்கும் நீங்கள் எடுத்த இந்த வேலைக்கும் மரியாதை, கௌரவம். அதுதான் இந்த பணியின் பெருமை. அதே மாதிரி எல்லாருமே சிறந்த அரசு பணியாளர்களாக வரணும். நாளைக்கு கவுன்சிலிங் வர எல்லாருக்குமே நல்லபடியாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு என் அன்பும் வாழ்த்தும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.